Dear parents, dear students, அரசாங்கம் ஒரு பாடசாலையை உருவாக்கி அதை 2 அணியிடம் ஒப்படைக்கின்றது. ஒரு சம்பளம் பெறும் அணியான ஆசிரியர் குழாம், இன்னொன்று சமூகம். அந்த பாடசாலையின் பெற்றோர் அணி, பெற்றோர் SDC என்று சொல்வார்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை பழைய மாணவர்கள், இவர்களிடமும் ஒப்படைக்கின்றது. இவர்கள் சம்பளம் பெறுவதில்லை. அந்த பாடசாலையின் நலன் கருதி தங்களது மாணவர்கள் கற்கிறார்கள் என்பதால் அவர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்பவர்கள். இருந்தாலும் இந்த பாடசாலைக்கு உள்ளே அதிகாரத்தோடும் நேரடியாகவும் ஈடுபடுபவர்கள் அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஆசிரியர் குழாம். அந்த ஆசிரியர் குழாம் நினைக்கும் போதுதான் பாடசாலையில் உள்ளார்ந்த சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இங்கே ஒரு பாடசாலையில் பிரதானமாக அதிபர் இருப்பார், பிரின்சிபல். அதேபோல் பிரதி அதிபர்கள் இருப்பார்கள், பலர் இருப்பார்கள். அதேபோல் உதவி அதிபர்கள் இருப்பார்கள், பகுதி தலைவர்கள் இருப்பார்கள், பாட இணைப்பாளர்கள் இருப்பார்கள், வகுப்பாசிரியர்கள் இருப்பார்கள். அதேபோல் பாடங்களுக்கான தனித்தனியாக கற்பிக்கும் பாட ஆசிரியர்கள் இருப்பார்கள். அதே போல் ஒரு ஒழுக்காற்று குழு இருக்கும். அதே போல் ஒரு நிர்வாக குழு, SMT என்று சொல்வார்கள், மேனேஜ்மெண்ட் டீம் என்று இவ்வாறு பல்வேறு அணியினரும் இந்த பாடசாலையில் கல்வி முன்னேற வேண்டும், இந்த மாணவர்கள் முன்னே செல்ல வேண்டும், சிறந்த பெறுபேறை எடுக்க வேண்டும் என்று செயற்படும் அணியினர், நேரடியாக ஈடுபடும் பாடசாலைக்கு உள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அணியினர். இந்த அணியினரின் செயற்பாடு உண்மையாக சிறப்பாக அமைந்தால் ஒரு பாடசாலையில் எப்போதும் சிறந்த பெறுபேறும், சிறந்த மாணவர் அணியும், சிறந்த கல்வி நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த வெளியில இருந்து செயற்படும் அணி, இவர்களால் நிதி உதவி அளிக்கலாம், ஏனைய கண்காணிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். இவர்கள் நேரடியாக மாணவர் நடத்தையில் பாடசாலைக்குள் வந்து எதுவுமே செய்துவிட முடியாது. எனவே இந்த பாடசாலையின் பிரைன் என்று சொல்வார்கள் இந்த அதிபர்களை சொல்வார்கள். ஒரு பாடசாலையின் இதயம், ஹார்ட், மூளை, அவ்வாறுதான் சொல்வார்கள் அதிபர்களுக்கு. ஒரு பாடசாலையின் மூளை சரியாக இருந்தால் தான் அந்த பாடசாலை சிறந்த முறையில் செயற்படும், ஒரு மனிதனை போன்றுதான். எனவே இந்த அணியினர் பலமாக இருக்க வேண்டும். பாடசாலைக்குள் செயற்படும் நான் சொன்ன இந்த ஆசிரியர் குழாம் என்று சொல்வார்கள், டீச்சர்ஸ் டீம். இந்த டீம் தான் சிறப்பான ஒரு பணியை செயற்படுத்த வேண்டும், அதற்காக முனைய வேண்டும். அதன் செயற்பாட்டு பின்னணிதான் ஒரு பாடசாலையின் சிறந்த வெற்றி. எனவே இவர்கள் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு, மாணவர்களை குறை கூறிக்கொண்டு இவர்கள் இருந்தால் ஒருபோதும் அந்த பாடசாலையில் சிறந்த பெறுபேறு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாருங்கள் அதிசயத்தை, சில ஆசிரியர்கள், சில அதிபர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு வேறொரு ஊரில் உள்ள ஒரு நல்ல பாடசாலையை பார்வையிடுவதற்கு செல்கின்றார்கள். இதுதான் ஆச்சரியம். ஒரே சுற்று நிறுவனம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே அரசாங்கம், ஒரே நிதி, ஒரே ஆசிரியர் சம்பளங்கள், ஒரே ஆசிரியர் பயிற்சிகளை பெற்று ஒரே நிர்வாகத்திறனுடைய அதிபர்கள் காணப்படும் இந்த நாட்டிலே ஒரே இங்கு உள்ள ஒரு பாடசாலையில் இருந்து பணத்தை சேர்த்து வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி கொண்டு இவர்கள் வேறொரு பிரிவுக்கு, உதாரணமாக யாழ்ப்பாணம், கொழும்பு போன்ற பிரிவுகளுக்கு சென்று சிறந்த பாடசாலைகள் அதன் செயற்பாடுகள் என்பதை பார்வையிட்டு வருகின்றார்கள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பணி, ஒரு ஆச்சரியமான நிலை. ஏன் இவர்கள் அங்கு சென்று அந்த பாடசாலைகளை பார்வையிட முடியும் என்றால், இவர்களால் ஏன் இந்த பாடசாலைகள் தாங்கள் கற்பிக்கும், தாங்கள் பணிபுரியும் பாடசாலையில் ஏன் அந்த பணியை சரியாக செய்து கொள்ள முடிவதில்லை? சிந்திக்க வேண்டும். இது சம்பந்தமாக இரு அணியினரும், நாம் சொன்ன பிரதானமான இரு அணியினர், ஒரு பாடசாலையை அண்டிய இரு அணியினர், பேரண்ட்ஸ் அணி, அதேபோல் டீச்சர்ஸ் அணி, இந்த 2 பிரிவினரும் செயற்படும் போது சிந்தித்து செயற்படுவார்கள். ஆயின் நல்ல மாற்றங்கள் பாடசாலையில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.